இந்த காவிரி உரிமை ஒவ்வொரு பகுதியாக நம்முடைய உரிமைக்கான தண்ணீர் குறைந்து கொண்டே வருவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக தமிழ்நாட்டு கட்சிகள் இருக்கின்றன. உணர்வற்று இருக்கிறார்கள் என்று குறைவாக நான் சொல்லவில்லை. உண்மையில் அவர்கள் துரோகம் செய்வதை அதுதான் ஒரு தேசிய கடமை என்பது போல செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகத்திலே நீங்கள் சாதாரண மக்களை கேட்டாலும் சரி, உச்சபட்ச பொறுப்பில் இருக்கிற கட்சி தலைவர்களை கேட்டாலும் ஒரே வரியிலே சொல்வான். அவனுக்கு என்ன மனதிலே பதிய வைக்கப்பட்டிருக்கிறது? காவிரி எனக்கு மட்டுமே உரியது, நான் பார்த்து எனக்கு போக மீதி இருந்தால் அடுத்தவனுக்கு கொடுக்கலாம், தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலாம், அவ்வளவுதான். அங்கேயும் ஊழல் செய்யாத உத்தமர்கள் தான் கட்சி நடத்தல. ஆனால் காவிரி பிரச்சனை என்று வருகிற போது கட்சி வேறுபாடு இல்லாமல் காவிரி ஒட்டுமொத்தமாக கர்நாடகத்திற்கு சொந்தம் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் அனைவருமே அடாவடியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே தான் ஒரு 24 பக்க ஒப்பந்தம் தான் 1924 ஒப்பந்தம். புரியாத ஆங்கிலத்தில் அது கிடையாது. ஒரு 8ஆம் கிளாஸ் படித்திருக்கிற ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு அது புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இதுவரையிலும் தமிழ்நாட்டிலே இந்த காவிரி வழக்கிலே நான் தொடர்ந்து கவனித்தால் தமிழ்நாட்டு மந்திரி எவனும் அதை படிக்கிறதே கிடையாது. என்ன ஒரே வரியில சொல்லுவான், 1974 ஒப்பந்தம் முடிந்து விட்டது, இந்த ஒப்பந்தம் முடிவது என்ற விஷயமே அதில் கிடையாது. இந்த 50 ஆண்டுகளில் ஏற்கனவே இருக்கிற ஒட்டுமொத்த தண்ணீரை விட கூடுதலாக வருமையானால் அந்த கூடுதல் தண்ணீரை எப்படி பிரித்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி 1974 ரெவ்யூ பண்ணணும், மறுசீராய்வு பண்ணணும் தான் சொல்லியிருக்கிறான். ஒப்பந்தமே முடிஞ்சு போச்சுன்னா அது சொல்லவே கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சியில் இந்த முகமது யூசுப்னு ஒரு ஆள் இருந்தார், பாசனத்துறை அமைச்சர். அவர்கிட்ட போய் இதே மாதிரி காவிரிக்காக தொடர்ந்து நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, 74 ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சுங்க, இனிமே அவனோட பேசிதான் முடிச்சாதான். இந்த லட்சத்தில் தான் தமிழ்நாடு இருக்கு. அறியாமை என்பது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. உண்மையில் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்வதை பற்றி கவலைப்படுவதில்லை. இவர்கள் எல்லாத்துக்குமே பெங்களூர்ல பிசினஸ் இருக்கு, கர்நாடகத்துக்காரோட அரசியல் உறவு இருக்கிறது. காவிரியினுடைய இறுதி தீர்ப்பு 2007 வந்திருக்கிறது. தீர்ப்பினுடைய முதல் வால்யூம்ல ஒரு 10 பக்கத்தை படிச்சு பாருங்க. அதை படித்தாலே போதும் கருணாநிதி எந்த அளவுக்கு காவிரிக்கு தமிழர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த கிருஷ்ணராஜ சாகருக்கு கண்ணம்பாடி அணைக்கு தண்ணீர் வருவதற்கு முன்னாலேயே அதனுடைய துணை ஆறுகளில் லட்சுமண தீர்த்தா, ஏரங்கி, ஹேமாவதி எல்லாவற்றிலும் கட்டுக்கிறான். இந்த அணை கட்டுறது வீட்டில் தெரியாம ஒரு ராத்திரியில் சுவர் கட்டுற வேலை கிடையாது. இந்திய அரசனுடைய மறைமுக ஒப்புதலோடு தான் நடக்கிறது. அந்த அணை கட்டுகிற பணி என்பதற்கு மிக பெரும்பாலான கட்டட தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தான் போறான். இந்த தொழிலாளி மேல தப்பு கிடையாது, அவன் எங்க வேலை கூட்டாலும் போறான். அப்படி அலை அலையாக தமிழ்நாட்டிலிருந்து அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டு தொழிலாளிகள் போகிறார்கள் என்ற செய்தி தமிழ்நாடு அரசுக்கு உளவுத்துறைக்கு தெரியாதா? எல்லாம் கட்டி முடித்ததற்கு பிறகு கபினி அணை என்ற பிரச்சனை. அது கபினி அணை என்பது என்ன? கேரளாவிலே ஓடி ஒரு 18 கிலோமீட்டர் கர்நாடகத்தின் வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளே வருகிறது. இந்த அணை கட்டிய பிரச்சனை பெரிதாக பேசப்படுகிற போது விவசாயிகள், தமிழ்நாட்டு இந்த காவிரி டெல்டா விவசாயிகளால் பேசப்பட்ட பிறகுதான் கருணாநிதி அதை பற்றி குரல் எழுப்புகிறார். கண்ணம்பாடி அணை தமிழ்நாட்டினுடைய ஒப்புதலோடு கட்டப்பட்டது. அதை தவிர புதிய அணை கட்டோ புதிய ஸ்ட்ரக்சர், இந்த குறுக்கே தண்ணீரை தேக்குகிற எந்த கட்டமைப்போ தமிழ்நாட்டினுடைய புதுச்சேரியினுடைய அனுமதி இல்லாமல் கட்டக்கூடாது என்பதுதான் 1924 ஒப்பந்தம். கருத்தை கேட்காமலேயே ஏரங்கி ஹேமாவதியில கட்டியிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலில் கொடுத்த கோரிக்கை என்ன? இது சட்டவிரோத அணைகள், இந்த அணைகளை டீகமிஷன் பண்ணணும். டீகமிஷன் பண்ணணும் என்ன அர்த்தம்னா அணையை இடிக்கிறது இல்லை, அணையை செயல்பட விடாமல் நிறுத்துவது. இதுதான் முதலிலே கோரிக்கையாக இருந்தது. ஆனால் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதிலே கோரிக்கையை மாற்றுகிறார். அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன்ஸ், கர்நாடக அரசனுடைய நிர்வாக செயல்பாடு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய பாசன உரிமையை, குடிநீர் உரிமையை பாதித்திருக்கிறது என்பதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று மாற்றி முதலிலே அறிக்கை கொடுத்தவர் கருணாநிதி தான். அதன் பிறகு என்ன ஆயிட்டு,
பேச்சுவார்த்தை என்று சொன்னார்கள். பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு அவன் அணை கட்டினான். தமிழ் தேசிய பேரியக்கம் தான் முதலில் இந்த காவிரி பிரச்சனையில் பேச்சுவார்த்தையை நிறுத்து, தீர்ப்பாயத்தை கொண்டு வா, ட்ரிபியூனல் என்ற பிரச்சனையை தமிழ்நாட்டிலே முதலாக எழுப்பியது அன்றைக்கு MCPI என்ற பெயரில் இருந்து தமிழ் தேசிய பேரியக்கம் தான். 6 மாதத்திற்குள்ளாக தீர்ப்பளிக்கும் வகையில் தீர்ப்பாயம் வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிவதற்காக அனைத்து உழவர்கள், அனைத்து அரசியல் இயக்கங்களுடைய கூட்டத்தை அன்றைக்கு இருந்த தமிழ் தேசிய பேரியக்கம் தான் நடத்தியது. தீர்ப்பாயத்தினுடைய இறுதி தீர்ப்பும் வந்துவிட்டது 2007. எல்லா ஆற்று நீர் பிரச்சனைகளையும், இந்தியாவுடைய எல்லா ஆற்று நீர் பிரச்சனைகளையும் மீண்டும் ஆய்வு செய்வதற்காக ஒற்றை தீர்ப்பாயம் என்பதை அன்றைக்கு உமா பாரதி இந்திய அரசுடைய பாசனத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் முன்மொழிந்து நாடாளுமன்றத்தினுடைய விவாதத்திற்கு வந்துவிட்டது. ஒற்றை தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டிருந்தால் இந்த தீர்ப்பு எல்லாவற்றையும் தூக்கி வெளியே போட்டுட்டு மீண்டும் விசாரிக்க ஆரம்பிப்பான். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்னால் காத்திருப்பு போராட்டத்தை காவிரி உரிமை மீட்பு குழு தலைவர் மணியரசன் அவர்கள் தலைமையில் எடுத்தோம். 19 நாட்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம். அந்த நிகழ்ச்சி நிரலில் இருந்து, அன்றைக்கு விவாதத்திற்கு முன்மொழியப்பட்ட நிகழ்ச்சி நிரல் இருந்த அஜெண்டாவிலிருந்து உமா பாரதி அவர்கள் அந்த ஒற்றை தீர்ப்பாயம் என்பதை திரும்ப பெற்றார். அதை நிகழ்த்தியது காவிரி உரிமை மீட்பு குழுவுடைய காத்திருப்பு போராட்டம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாது. அன்றைக்கு ஒரு மந்திரின்னு ஒரு ஆள் இருந்தார் எடப்பாடி அமைச்சரவையில். வந்து நின்றுட்டு என்ன பேசுறாரு, உட்காந்து போராடிட்டு இருக்கிறான். எடப்பாடி அரசு உங்களுக்கெல்லாம் பூச்சி மருந்து இலவசமாக கொடுக்கிறது, இந்த தெளிப்பான்களுக்கு மானியம் கொடுக்கிறது என்று பேசிட்டு போறாரு. இதுதான் நம்மளுடைய மந்திரிகளோட லட்சணம். அவ்வளவுதான். இது அப்பாவித்தனம், சட்டம் தெரியல அப்படிலாம் நினைக்காதீங்க. இவர்களுடைய அரசியல் போட்டியிலே இவர்கள் மறைத்த உண்மையை தன்னை அறியாமல் வெளிப்படுத்தி விட்டார்கள். என்ன நடந்திருக்கிறது? விஜய் முன்மொழிந்த தீர்மானத்தில் மேகதாட்டு அணை திட்டத்தை கைவிட வேண்டும், இந்திய அரசு அதற்கு துணை போகக்கூடாது, அதற்கான விவரங்களை எல்லாம் சொல்லிதான் அந்த தீர்மானம் முன்வைகள். அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. முதன்மை எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையில் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார். பேசுகிற போதுதான் ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். 4/3/2026 அன்று சட்டமன்ற தேர்தல் என்பது அறிவிக்கப்படுகிற சூழலில், எல்லோரும் நேர்காணல் நடத்தி கொண்டிருக்கிற சூழலில் தான் டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள். மேகதாட்டு அணை கட்டிக்கொள்ளலாமா கூடாதா என்பதை முடிவு செய்வதற்கு இந்த தீர்ப்பாயத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். இதை உதயநிதி சொல்லுகிற வரையில் நமக்கே தெரியாது. அதற்கு பதிலளித்த விஜய் என்ன சொல்லுகிறார்? மே மாதம் 26ஆம் தேதி நித்தி ஆயோக் கூட்டத்திற்காக போன போது பிரதமர் மோடியை சந்தித்து மனு அளித்ததில் இதுவும் கொடுத்திருக்கிறேன். இந்த 2 திருடர்களும் எப்போது சொல்கிறார்கள்? இவன் யோக்கியமாக இருந்தால் உண்மையில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இதுதான் நல்ல வழி, தமிழ்நாட்டிற்கு உரிமையை பெற்றுத்தரக்கூடிய வழி என்று உண்மையிலேயே நம்பியிருப்பார்களானால் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்திருப்பார்கள்? இயல்பாக அன்றைக்கு திமுகவினுடைய பரப்புரையில், அந்த தேர்தல் பரப்புரையில் இப்படி நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம், உழவர்களுடைய தமிழ்நாட்டினுடைய காவிரி உரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு நல்ல வழிமுறையை செய்திருக்கிறோம் என்று பேசியிருப்பானா இல்லையா? இவன் செய்வது திருட்டுத்தனம் என்பதை தெரிந்தே செய்வதனாலே அவன் தேர்தல் பரப்புரையின் போது எதையும் சொல்லவில்லை. விஜய் பதவிக்கு வந்து 10 நாட்களிலேயே இவர் இப்படி ஒரு கோரிக்கை கொடுக்கிறார் என்று சொன்னால் தெரியாமல் செய்கிறாரா விஜய் முதலமைச்சர் என்ற முறையில்? தெரிந்தே செய்கிறார். இதற்கான ஏற்பாடு யார்? மோடி. உண்மையில் யோக்கியனாக இருந்தால் விஜய் முன்மொழிந்த தீர்மானத்திலேயே, சட்டமன்றத்திலே முன்மொழிந்த தீர்மானத்திலேயே நான் மே மாதத்திலே மனு கொடுத்திருக்கிறேன், அதை இந்த சட்டமன்றம் ஆதரித்து தீர்மானம் நிறைவேற்றுங்கள் என்றல்லவா கோரி இருக்க வேண்டும். உங்களுடைய அரசியல் போட்டியிலே உதயநிதி சொன்னதற்கு பிறகு, அவர் நான் மார்ச் மாதம் கோரிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகு நானும் தான் வைத்திருக்கிறேன் என்பதை சொல்லி அந்த பேராவை சேர்க்கிறீர்கள். இது மக்களுக்கு பயன்படக்கூடியது, தமிழ்நாட்டுக்கு பயன்படக்கூடியது என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செய்திருந்தால் அது உங்களுடைய சாதனை பட்டியலெல்லாம் சொல்லியிருப்பீர்கள். விஜய் நிறைவுரை ஆற்றுகிற போது எல்லோரும் பார்த்து கொண்டுதான் இருந்தார். காவிரி உரிமை மீட்பு குழு அன்றைக்கு மாலையிலேயே கிடைத்த செய்தியாளர்களை வைத்துக் கொண்டு உடனடியாக ஒரு அறிக்கை கொடுத்தார் மணியரசன். பிறகு செய்தியாளர் சந்தித்து இந்த தீர்மானம் தற்கொலை தீர்மானம், துரோக தீர்மானம் என்பதை சொன்னதற்கு பிறகுதான் உடனடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி
அதற்கு பிறகு சிபிஎம் உடைய சண்முகம் பேசினார் திருப்பத்தூர். அன்புமணி ராமதாஸ் அதற்கான விவரங்களை எல்லாம் விரிவாக எடுத்து சொல்லி இவரும் பேசுகிறார். இந்த காவிரி சிக்கல் என்பது ஒரு இன பிரச்சனை. இது தண்ணீர் பகிர்வு பிரச்சனை அல்ல. இட்ஸ் நாட் a வாட்டர் ஷேரிங் இஷ்யூ. தண்ணீர் பகிர்வு பிரச்சனை போன்றது அல்ல. இது ஒரு இன பிரச்சனை. தமிழர்களுக்கு எதிரான ஆரியத்தின், கன்னடத்தினுடைய, திராவிடத்தினுடைய சூழ்ச்சி திட்டத்து தான் இது என்பதை முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது இன பிரச்சனை என்பது புரிந்து கொள்ளாமல் தண்ணீர் பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தண்ணி கொடுத்து தான் கேட்டுட்டு இருப்பீங்க. இன பிரச்சனை என்று புரிந்து கொண்டால் தான் பதிலடி என்ன என்பது புரியும். இது நம்முடைய இனத்திற்கு சொந்தமான இயற்கை வளத்தை அவன் தடுத்து நிறுத்துகிறான் என்று சொன்னால் அவனுக்கு அது ஒரு பொருளாதார தடையை அவன் விதித்திருக்கிறான். நீங்க 205 டிஎம்சி என்று வந்த போதும் சரி, இடைக்கால தீர்ப்பிலே 177 டிஎம்சி என்று வந்த பிறகு சரி, உச்ச நீதிமன்றத்தில் திருத்தப்பட்டு 172 டிஎம்சி என்று சொன்னதற்கு பிறகு கூட ஒரு மாதம், ஒரு ஆண்டு கூட தீர்ப்பின்படி தண்ணீர் திறந்து விடப்பட்டதே கிடையாது. இந்த நிமிடம் வரையிலும் வழக்கமா என்ன இருக்கும், இடைக்காலத்தை விட இறுதி தீர்ப்பு என்பது கூடுதலாக தான் கொடுப்பான். இதுதான் வழக்கம், உலகத்தினுடைய வழக்கமே அதுதான். ஆனால் காவிரி பிரச்சனையில் தான் இடைக்கால தீர்ப்பு 205 விட 177 என்று குறைத்து இறுதி தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு மிக மோசமான தீர்ப்பாக இருந்தாலும் கூட அதிலே ஒரு நல்ல ஏற்பாட்டை அந்த தீர்ப்பாயம் செய்தது. ஏற்கனவே 25 டிஎம்சி என்று இடைக்கால தீர்ப்பு சொன்ன போது அது செயலுக்கு வரவில்லை. இந்த இடைக்கால தீர்ப்பு குப்பை கூடைக்கு போன இந்த கிழித்து போடக்கூடிய தாளாக மாறி போனது. அது போன்ற நிலைமை எங்களுடைய இறுதி தீர்ப்புக்கு வந்துவிடக்கூடாது என்பதனாலே இந்த தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு சுயேட்சையான அதிகாரம் உள்ள வாரியத்தை அமையுங்கள் என்பதைத்தான் அந்த தீர்ப்பு சொன்னது. காவிரி ஆணையம் அல்ல, காவிரி வாரியம். அந்த வாரியத்திற்கும் ஆணையத்திற்குமான வேறுபாடு என்ன? வாரியம் என்பது தற்சார்பான அதிகாரம் உடையது. அது கர்நாடகம் அந்த தீர்ப்பின்படி தண்ணீரை திறந்துவிட மறுத்தால், தவறினால் அந்த அணைகளுடைய அதிகாரத்தை, கிருஷ்ணராஜசாகர் அணையினுடைய அதிகாரத்தை அந்த வாரியம் எடுத்துக்கொண்டு தண்ணீர் திறந்து விடலாம். அதை கர்நாடகம் தடுக்க முடியாது. இதுதான் இறுதி தீர்ப்பில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஏற்பாடு. ஆனால் மோடி அரசு அதை என்ன செய்தது? வாரியம் என்பதை மாற்றி அதிகாரம் இல்லாத ஆணையம் போட்டான். அந்த கட்டத்திலும் காவிரி உரிமை மீட்பு குழு இது ஆணையம் அல்ல, பூனையும் அல்ல என்று கொளுத்தினோம். அந்த ஜிஓவை, அந்த கெசட் நோட்டிபிகேஷனையும் கொளுத்தினோம். இந்த கொரோனா காலத்தில் என்ன மாத்திட்டான்? அதை இந்திய அரசினுடைய ஜல்சக்தி துறைன்னு வச்சிருக்கனால அந்த ஜல்சக்தி துறையினுடைய உட்பட்ட ஒரு டிபார்ட்மெண்டா மாத்திட்டான் இந்த ஆணையத்தை. அப்ப என்ன ஆயிடுது? இந்திய அரசினுடைய ஜல்சக்தி துறை இருக்கிறது, நீர்வளத்துறை. அந்த நீர்வளத்துறை என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் காவிரி ஆணையம் தீர்ப்பாக சொல்ல முடியும். அந்த அதிகாரம் இல்லாத ஆணையத்தில் கூட கர்நாடகத்தினுடைய அடாவடியை கண்டித்து விடுவானோ என்பதற்காக ஹல்தர்னு ஒரு ஆளை, தமிழ்நாட்டுக்கு விரோதமாக கர்நாடகத்துடைய அத்தனை அடாவடிக்கும் துணை போகிற ஒரு ஹல்தர்னு ஒரு அதிகாரியை ஆணையத்தினுடைய ஆணையரா போட்டு வச்சிருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறான் மோடி கவர்மெண்ட். இவ்வளவு நடந்து இதை பத்தி எந்த கட்சியாவது பேசுறானா? இந்திய அரசு தொடர்ச்சியாக கர்நாடகத்தின் பக்கம் தான் இருக்கிறது. அதற்கு 2 காரணம் இருக்கிறது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அடிப்படை காரணம், இந்தியா என்பது ஒரு ஆரிய கட்டமைப்பு. ஆரியம் என்பது தமிழ் இனத்தினுடைய நிரந்தர விரோதி. அது இன்றைக்கு பாரதம் என்ற பெயராலே, இந்தியம் என்ற பெயராலே வடிவம் எடுத்திருக்கிறது, அவ்வளவுதான். அந்த தொடர்ச்சியான இனப்பகை தொடர்கிறது. அந்த அதிகாரத்தில் எவன் இருந்தாலும், தமிழர்களுக்கு எதிராக எவன் வந்தாலும் அவனுக்கு ஆதரவாகத்தான் அவன் இருப்பான். சிங்களன் வந்தால் சிங்களோடு நிற்பான், கேரளாக்காரன் வந்தால் மலையாளியோடு அவன் நிற்பான், கன்னடத்துக்காரன் வந்தால் கன்னடத்தோடு நிற்பான். இது இனப்பிரச்சனை என்பதை புரிந்து கொள்வதற்கு வரலாற்று சம்பவங்கள் நமக்கே தெரியும். சோழர் பேரரசு நடந்த போதும் கூட கன்னடத்துக்காரன் காவிரியை மறித்தான். சோழன் படையெடுத்து போய் தான் மீட்டான். அதே போல மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் அங்கே இருக்கிற மைசூர் அரசு தண்ணீரை தடுத்தது. அப்போதெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பாசன பரப்பே இந்த அளவுக்கு அவனுக்கு கிடையாது. அங்கே பெங்களூர் சிட்டி என்பது தண்ணீர் தேவை அப்படிலாம் கிடையாது. தண்ணீர் தேவை அவனுக்கு கிடையாது. தண்ணீர் வேண்டும் என்பதற்காக அல்ல, உனக்கு வேண்டாம், கொடுக்க முடியாது, என் வழியாக பாய்வதை உனக்கு தடுப்பேன் என்று இருக்கிற இனப்பகை. இந்த இனப்பகையில் எப்போதுமே டெல்லி ஆரியத்துக்காரன் அந்த பக்கம் தான் நிற்பான். இந்த இன பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டால் தான் நீங்கள் பதிலடி கொடுப்பதற்கான இன முடிவுக்கு நீங்கள் வர முடியும்.
இந்த திட்ட வரைவை முன்வைத்த போது நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்றான்னா சம்பந்தம் இல்லாம ஆணையத்தில் போய் புகார் பண்றான். ஆணையத்திற்கு இந்த அணை பற்றி பேசுவதற்கான அதிகாரமோ உரிமையோ கிடையாது. ஆனா முதல் துரோகத்தை எப்படி ஆரம்பிக்கிறான் தமிழ்நாடு கவர்மெண்ட்? திமுக ஆட்சியில் திட்ட வரைவை கர்நாடக அரசு வரைந்து விட்டது, அதை ஆணையம் தடுத்து நிறுத்த வேண்டும் கொடுக்குறான். அவர் அல்தர் என்ன பண்றாரு, இதாண்டா வாய்ப்புன்னு அந்த அறிக்கையை கொடுங்கன்னு கேட்கிறார் கர்நாடகத்துக்கு. இவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை ஃபைல்ல சேர்க்கறதுக்கு முதல்ல கோரிக்கை வைத்தவன் யாரு? திமுக ஆட்சி. அவனுக்கு புரியுது சட்டப்படி இதுல பதில் சொல்ல முடியாது அவனால. ஆனா அதுக்கு சூதாக என்ன செய்யறான்னா, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்னட்ட வந்துச்சு, இதை விசாரிச்சு நீ என்ன பண்ணுங்கன்னு சொல்லி வித் ரெக்கமெண்டேஷன் டு இன்வெஸ்டிகேட் ஜல்சக்தி துறைக்கு இந்த ஹல்தர் அனுப்புறான். ஜல்சக்தி துறைக்கு போன பிறகு அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு இந்த அறிக்கையை பார்த்தலாம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது, விரிவான திட்ட அறிக்கை கொடுங்க, டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுங்க. இதெல்லாம் சாதாரணம் கிடையாதுங்க. 900 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒதுக்கிருக்கலாம் கர்நாடக பட்ஜெட்ல. அதனால எப்படி பார்த்தாலும் எந்த ஐஏஎஸ் எவன் சொன்னாலும் சரிதான், எங்க வா இங்க குடிசைக்கு வா, தஞ்சாவூர்ல இருக்குல்ல காவிரி உரிமை மீட்பு குழு தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய குடிசை இருக்குல்ல, அங்க வந்து பேசு, நான் சொல்றேன். எந்த ஐஏஎஸ் அழைச்சிட்டு வா, எந்த பாசன பொறியாளர் அழைச்சிட்டு வா, நான் சொல்றேன். மணியரசன் சொல்லுவார், எந்த சித்திரமுக்கு இந்த கம்ப சித்திரம்ல இங்க பேசாத, டிஸ்ட்ரஸ் ஃபார்முலா இருக்கு, நீ தீர்ப்பாயம் தேவையே கிடையாது, உனக்கு தேவை இருக்குது. உனக்கு மோடியினுடைய தயவு தேவைப்படுது, காங்கிரசுடைய கூட்டணி தேவைப்படுது, அதற்காக 2 பேரும் களவாணி பண்றீங்க, கூட்டு களவாணியா இருக்கிறீங்க. அதுக்கு தமிழ்நாடு பலியாக முடியாது, காவிரி உரிமை பலியாக விட முடியாது.